கெடா சுங்கைப்பட்டாணியில் திடீரென ஆவேசமடைந்து வெறித்தனமாக நடந்து கொண்ட ஆடவரை பிடிக்கும் முயற்சியில் 4 போலீஸ்காரர்கள் காயமடைந்தனர். தாமான் ஸ்ரீ உத்தாமாவில் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து போலீஸ் வந்தபோது வெளியில் பூட்டிய வீட்டில் 32 வயது அந்த ஆடவர் இருந்துள்ளார். அவரை போலீசார் பிடிக்க முயன்ற போது கையில் இருந்த பாராங்கத்தியை சுழற்றியதால் போலீசாரும் தற்காப்புக்காக துப்பாக்கிச் சூட்டை கிளப்ப வேண்டியதாயிற்று. பாராங்கத்தி பட்டதில் 30 முதல் 50 வயதிலான 4 போலீஸ்காரர்களும் தலை, கை, தோள்பட்டை மற்றும் இடுப்பில் காயமடைந்தனர். இருவர் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய வேளை மேலும் 2 சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூடுபட்ட சந்தேக நபர் சனிக்கிழமை அதிகாலை 1 மணிக்கு மரணமடைந்ததாக குவாலக்கடா போலீஸ் தலைவர் துணை ஆணையர் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் கூறினார். என்றாலும் கொலை முயற்சி என்ற அடிப்படையில் அச்சம்பவம் விசாரிக்கப்படும் என்றார் அவர். இவ்வேளையில் கையில் பாராங்கத்தியுடன் அந்த ஆடவர் 2 போலீஸ்காரர்களை விரட்டுவதை கண்டதாக அண்டை வீட்டார் ஒருவர் கூறினார். எப்போதும் அமைதியாகவும் அக்கம் பக்கத்தாருடன் அதிகம் பேசாதவர் என்றும் அறியப்பட்ட அந்த ஆடவரின் திடீர் வெறிச்செயல் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.